வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் அவல் லட்டு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியை உடைச்சி போட்டுக்கலாம். இதை ஒரு 30 செகண்ட் வறுத்துடலாம். இதோடைய 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சையையும் போட்டு பலூன் மாதிரி ஊதி வர்ற அளவுக்கு வறுத்தரலாம். ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மீதி இருக்கிற அதே நெய்யில் 1.25 கப் அளவுக்கு லேசான அவலை போட்டுக்கலாம். இது 100 கிராம் அளவு. ஒரு 3-4 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டது போது இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பேனில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டு ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கலாம். தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுபடணும். உதிரியாக வர்ற அளவுக்கு தேங்காய் வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை போட்டுக்கலாம். இது 200 கிராம் அளவு. 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வடிகட்டுற அளவுக்கு வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை எடுத்து பேனில் வடிகட்டிக்கலாம். வறுத்து ஆற வச்சிருந்த அவலையும் தேங்காயும் மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உப்புமா ரவை பக்குவத்தில் இருக்கட்டும். 5 ஏலக்காயும் சர்க்கரையையும் பொடிச்சு வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். வெல்லம் நல்லா கொதித்து வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் பிடிக்கும். பாகு பதமெல்லாம் தேவையில்லை. கொதித்து வந்தாலே போதும். நம்ம ஏற்கனவே அவலையும் தேங்காயும் அரைச்சி வச்சுருந்தோம். அதை இப்போ போட்டுக்கலாம். குறைஞ்ச தீயிலேயே இதை கலந்து விடணும். அப்போ தான் அவலும் தேங்காயும் பாகில் நல்லா ஊறும். இல்லைனா கடிக்கும்போது நறுநறுன்னு இருக்கும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையையும் போட்டு கலந்து விட்டுடலாம். இதில் நான் கொஞ்சமாக நெய் சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். குறைஞ்ச தீயிலேயே ஒரு 5-6 நிமிஷம் இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு தீயை அதிகப்படுத்தி வச்சிடாதீங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி சுருண்டு வர்ற அளவுக்கு வந்த பிறகு இதை எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு நம்ம தேவையான சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த அவல் தேங்காய் லட்டை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.